சக்கரவர்த்தி தாவேக்கா கூட்டணிக்கு ஒரு பெயர் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்து சமூக நீதி கூட்டணி அப்படின்னு. இல்ல, அதாவது எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில இன்னைக்கு மத சார்பற்ற கூட்டணி தான். அதனாலதான் நாங்க காங்கிரஸ் பேரியக்கம் மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவருக்கு ஆதரவு அளித்து தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், அதே போல விசிகே, ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து மதசார்பற்ற கூட்டணியாக தான் நாங்கள் இருக்கோம். அந்த கூட்டணி ஏற்கனவே நேற்று தான் அந்த கேபினெட் மீட்டிங் நடந்தது. அந்த கேபினெட் மீட்டிங்கில் தமிழ்நாடுடைய அடுத்த இலக்கு, அதாவது அறம் பொருள் இன்பம் சொல்லக்கூடிய தலைப்பில் கிட்டத்தட்ட 436 திட்டங்கள் அந்த இலக்கை வைத்து வரக்கூடிய அந்த 5 ஆண்டு காலம் அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவது, அதை பற்றி ஒரு விரிவாக ஆலோசனை செய்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்று அறிவித்திருக்காங்க. அந்த திட்டத்தை உள்ளால போய் பார்த்தா நல்ல நல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் இருக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த கூட்டணியில இல்லைன்னா திமுக கூட்டணியில தான் இருக்கும், வெளியில இருந்த ஆதரவு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது ஏற்கனவே அவங்க இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கணும். அவங்க ஏற்கனவே தொடக்க காலத்திலே சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிய கம்யூனிஸ்ட். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி இருக்காரு. அதை பத்தி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீதுல தீபம் ஏற்றக்கூடாது, நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்காரு. அது ஏற்கனவே மக்கள் அதுக்கு நீதி வழங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏற்கனவே தேர்தல் நடந்தாச்சு. அதில் என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக்கொண்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது சட்டத்தை நீங்க அது கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக தாவேக அரசு குறை சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உயிரிழப்புகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இது திமுக ஆட்சி காலத்துல பல குற்றச்சாட்டுகள் இருந்தபோது அதையெல்லாம் மறுத்திருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு 1 மாத கால இடைவெளியிலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்போ தாவாக்கையில அங்க வைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்லை, எப்பவுமே ஒரு புதிதாக அரசு பொறுப்பேற்றவுடன் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. சொல்லக்கூடியவங்க கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்னுள்ளதும் மக்களுக்கு தெரியும். இப்போதான் இந்த அரசு 1 மாத காலம் ஆயிருக்கு. நிச்சயமாக சட்டம் ஒழுங்கும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி ஏற்கனவே தாய்மார்களை பாதுகாப்பதற்கு சிங்கப்படை என்கின்ற ஒரு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி போதைப் பொருட்கள் நடமாடக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசை பொறுத்தவரையில் மக்களுக்கு நல்லது செய்யதான் இந்த அரசு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக இன்றைக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முதல்வர் அவர்கள் சொல்லு எந்த காலகட்டத்திலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக செயல்படும். மக்கள் எந்த விஷயத்தையும் டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இருப்போம்னு தான் அவங்க ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.